வணக்கம், வெல்கம் பேக் டு WinTrader. எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடு உங்களுக்கு ஏது மார்க்கெட்டாக இருந்தாலும், ஆப்ஷன் ட்ரேடாக இருந்தாலும், உங்கள் ஸ்டாக் ட்ரேடாக இருந்தாலும், இன்ட்ராடே ட்ரேடாக, பொசிஷனல் ட்ரேடு, எது ட்ரேடாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடு எப்படி எடுக்க முடியும், எந்த பாயிண்டில் என்ட்ரி போடணும், எந்த பாயிண்டில் எக்ஸிட்டு, மார்க்கெட் ரிவர்சல் கரெக்டு, எந்த பாயிண்டில் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம், அது எல்லாம் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு காட்டி கொடுத்துடலாம். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது அப்ராக்சிமேட் டிசிஎஸ் பார்த்துட்டா தெரியும், அப்ராக்சிமேட்டு கண்டினியூஷன் ஒரு 3 டேஸாக டிசிஎஸ் மேலே தான் போயிட்டுருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒரு 67 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே ஏறிட்டேன். அப்போ இந்த மாதிரி பொசிஷன்ஸில் உங்களுக்கு ஒரு சிக்னல்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஹியூஜ் ப்ராஃபிட் உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். அது எந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு செட் பண்ணணும், அது ஏது ஸ்டாக்கில் செக் பண்ணணும், அது எல்லாமே கன்ஃபியூஷன் வரும். அதில் எல்லாம் இந்த லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு காட்டி கொடுத்துடலாம். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறது அடானி போர்ட்ஸ் இன்றைக்கி லைவ் பர்ஃபார்மன்ஸ். அடானி போர்ட்ஸ் பார்த்துட்டா தெரியும், இன்றைக்கி இப்படி தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி இந்த டே பிரேக் லைனில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்ட்ராடேக்கு செட் பண்ணோன்னா 5 மினிட்ஸ் தான் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு இன்றைக்கி 2 சிக்னல் கிடச்சிருக்கேன். ஒரு மார்னிங்கில் ஒரு செல்லு, அதுக்கப்புறம் ஒரு பை. அப்போ பை பார்த்துட்டா தெரியும், பை சிக்னல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்ராக்சிமேட் 12:30க்கு சிக்னல் வந்திருக்கேன். அது ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணிட்டு நல்லா மேலே ஏறிட்டு அப்ராக்சிமேட் 14 பாயிண்ட்ஸு ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். அப்போ சிக்னல் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு தான் என்ட்ரி பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா சிக்னலுமே நமக்கு கரெக்டாக நம்ம சிக்னல் வந்துட்டால் வெக்கம் எடுத்துடணும், அது மாதிரி எல்லாம் சிக்னலுக்கு 3 லெவல் கன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த மாதிரி 3 லெவல் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு என்ட்ரி பண்ணிட்டா ஒரு ஆக்குரசி லெவல் கிடைக்கும். அந்த நம்ம சாஃப்ட்வேரில் உங்களுக்கு லைவாக ஒரு டெமோ பார்க்கணுன்னா அதான் சிக்னல் எப்படி ஒர்க் பண்ணுவோம், எந்த பாயிண்டில் என்ட்ரி, எந்த பாயிண்டில் எக்ஸிட், எது பிரேக் அவுட் போன பாயிண்ட் ஏது, இந்த லைவ் மார்க்கில் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணலாம். அது செக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ பார்க்கணுன்னா என்னுடைய நம்பரில் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். சீமா கிருஷ்ணா 8139039094. இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அந்த மெசேஜ் கிடைக்கும், அந்த நம்பரு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, அப்போ சிக்னல் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணோன்னா கண்டிப்பாக 3 லெவல்ஸ் செக் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கேண்டில் கலரு, செகண்ட்க்கு வால்யூம் பார், ப்ரைஸ் இன் பை ஜோன். இது 3 லெவல்ஸ் ஓகே ஆகிட்டா வித்தின் 15 மினிட்ஸில் பிரேக் அவுட், ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணிட்டு மேலே ஏறிட்டா மார்க்கெட்டு நல்லா மேலே போகும். அதுக்கப்புறம் செல் சிக்னல் வந்து இதுக்கு முன்னாடி செல் சிக்னல் வந்த சிக்னல் பார்க்குங்க. சிக்னல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கீழே மார்க்கெட் இறங்கிட்டும் கன்ஃபர்மேஷன் கிட்டில நெக்ஸ்ட் லெவலில் எடுக்கும்போது சைடுவேஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு எகெயின் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு அந்த மாதிரி கலர் சேஞ்சு வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி கலர் சேஞ்சு வந்துட்டால் அந்த சிக்னல் எடுக்க முடியாது. அந்த சிக்னல் கொஞ்சம் ரிவர்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சிக்னல் வந்துட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல என்ட்ரிக்கு வேண்டி வெயிட் பண்ணிவிட்டு தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் இன்றைக்கி டிசிஎஸும் பார்த்துட்டா தெரியும், டிசிஎஸ்சிலும் இன்றாடைக்கு நல்ல போர்ஷன் கிடைச்சிருக்கேன். மார்னிங்கில் ஒரு செல்லு வந்திருக்கேன். செல்லு மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் கன்ஃபர்மேஷன் கிட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே போகாத மார்க்கெட் எகெயின் மேலே ஏறிட்டு பைசிக்கில் வந்து 12 o'clock பைசிக்கில் வந்து 3240 பைசிக்கில் கொடுத்துருக்கேன். 3 டார்கெட்ஸு 3 அச்சீவ் பண்ணிவிட்டேன். அப்ராக்சிமேட்டு 20 பாயிண்ட்ஸு நமக்கு ப்ராஃபிட்டு கிடைச்சிட்டேன். ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு செல் சிக்னல், இன்கேஸ் உங்களுக்கு செல் சிக்னல் எடுத்துகிட்டு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு எடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் போகும்போது உங்களுக்கு சைடுவேஸ் இந்த மாதிரி இந்த சைடுவேஸ் வந்துட்டு உங்களுக்கு சைடுவேஸ் கொடுத்துட்டா அப்படி ஒரு ரிவர்ஸுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த பாயிண்டில் உங்களுக்கு வேணும்னா எக்ஸிட் பண்ணி வைக்கலாம். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச இன்றைக்கி மார்னிங்கிலே ப்ராஃபிட் மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ் அது மாதிரி ஸ்டாக் ஒரு நல்ல ப்ராஃபிட் மார்னிங்கிலே கிடைச்சிட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வால்யூம் ஸ்டாக் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு ஐடியா வேணும்னா அது 1.1 ஸ்கேனர் செட் பண்ணலாம். இது பார்த்துட்டா தெரியுது, 1.1 ஸ்கேனர் செட் பண்ணிட்டா இதில் வால்யூம் ஸ்டாக்கு இப்போ லைவ் மார்க்கெட்டாக இருந்தால் இந்த மாதிரி வால்யூம் ஸ்டாக் வந்துடும். இந்த மாதிரி இந்த ஆரோ கன்ஃபர்மேஷன் 3 ஆரோ ரெட்டாக இருந்தால் ஸ்ட்ராங் செல்லாக இருக்கும், 3 ஆரோ க்ரீனாக இருந்தால் நல்ல ஸ்ட்ராங்காக பையாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணலாம். அப்போ அதுக்கப்புறம் இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் பார்த்துட்டா தெரியும், நேச்சுரல் கேஸில் மார்னிங்கில் நல்லா மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பைசிங்லும் சாஃப்ட்டில் வந்துட்டு இப்போ 5, 15 ரெண்டுமே செட் பண்ணலாம். 15 தான் கொஞ்சம் ஆக்குரசி வரும், இப்போ 5ம் செட் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்துட்டா தெரியும், இதில் மார்க்கெட்டு கீழே இந்த டே பிரேக் லைனில் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஒரு மார்னிங்கில் ஒரு செல் பொசிஷன் போயிட்டு அப்ராக்சிமேட் சப்போர்ட்டு 205.9 அப்ராக்சிமேட் ஒரு 10 o'clock பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 203 வரை போயிட்டு அப்ராக்சிமேட் 2 பாயிண்ட்ஸு நமக்கு ப்ராஃபிட்டு மார்னிங்கிலே கிடைச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் ஒரு பை வந்துட்டு பை மார்க்கெட்டு ரேஞ்சாக இருக்கும் ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு நமக்கு அப்ராக்சிமேட் 3 பாயிண்ட்ஸுக்கு நமக்கு ப்ராஃபிட்டு பைஸுங்கள் கிடைச்சிருக்கு 3 டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு மார்க்கெட்டு ரேஞ்சாக இருக்கும் வால்யூம் இல்லை மார்க்கெட் பையில் மேலே ஏறிட்டு இருக்காரு கேண்டில் கலரை பார்த்துட்டே தெரியும் அது கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சைடுவே கேண்டில் அந்த காட்டி கொடுக்குது மார்க்கெட்டு வால்யூம் இல்லை இப்போ ரீஎன்ட்ரி வந்திருக்கார் ரீஎன்ட்ரி மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்காரு இதுவரை என்ட்ரி பண்ணாதான் இந்த ரீஎன்ட்ரிக்கு எகெயின் என்ட்ரி பண்ணலாம் ஓகே அப்போ அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் செட் பண்ணோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் 30 மினிட் டைம் ஃப்ரேம் செட் பண்ணணும் 30 டைம் ஃப்ரேமில் செக் பண்ணிட்டு தான் ஃபாரெக்ஸில் என்ட்ரி பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்துட்டா தெரியும் செல்ஸுக்குள்ள அப்ராக்சிமேட் வந்த டைமு 16th ஒரு 8 o'clock செல் வந்திருக்கேன் செல்லு கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா மார்க்கெட்டு கீழே வந்துட்டேன் அப்போ எஸ்டர்டே 2 டேஸாக மார்க்கெட்டு கீழே வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டு கீழே தான் போயிட்டுருக்காரு 800 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டு கீழே வந்துட்டேன் இப்போ எகெயின் சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டால் மார்க்கெட்டு கீழே போகும் வால்யூம் இல்லை இதில் வால்யூம் மார்க்கெட்டில் இல்லை செல்லாக இருக்கும் வால்யூம் இல்லை ஒரு ப்ராஃபிட்டு ஒரு லார்ஜ் ப்ராஃபிட்டாக இன்றைக்கி கிடைக்கலையே அப்போ மார்க்கெட்டு இனியும் கீழே போகிறதுக்கு அப்புறம் இனியும் என்ட்ரி பண்ணோன்னா எகெயின் ஒரு ரீஎன்ட்ரி வரணும் இல்லாத இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு எகெயின் கீழே போயிட்டு தான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் உங்களுக்கு எகெயின் என்ட்ரி எடுக்க முடியும் ஓகே அப்போ இது ஒரு லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுக்கலாம் அப்போ சிக்கில் எப்படி ஒர்க் ஆகும் சிக்கில் வந்த டைமு என்ட்ரி பாயிண்ட்டு அது செக் பண்ண எப்படி செக் பண்ணணும் அது எல்லாமே ஒரு லைவில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு தைரியமாக உங்களுக்கு என்ட்ரி எடுக்க முடியும் டிசிஷன் எடுக்க முடியாது சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லையான்னு அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெமோ அட்டென்ட் பண்ணிக்க டெமோ அட்டென்ட் பண்ணதுக்காக என்னோட நம்பருக்கு கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் சீமா கிருஷ்ணா 8139039994 இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் Okay, thank you for watching this.